வாங்க இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சன்னா தால் வெள்ளை சுண்டல் அதை நம்ம ராத்திரியே ஊற வச்சுருக்கோம். கழுவிட்டு தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதை ப்ரெஷர் குக் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அதில் ப்ரெஷர் குக்கில் ஜஸ்ட்டு அந்த வெள்ளை சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு அரை அளவு உப்பு சேர்த்தா போதும். அந்த சுண்டலுக்கு தேவையான மொத்த உப்பும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா அப்புறம் சுண்டல் வேகாது. ஒரு பாதி அளவு உப்பு சேர்த்துட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 விசில் வச்சா போதும். இதுக்கு நான் பெருசாக செய்ய போகிறேன் சன்னா தால். அதனால நான் 3 வெங்காயம், 3 தக்காளி அது நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொடிசா நறுக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும்னா இதை கொஞ்சம் கிராம்பையும் பட்டையும் ஒரு அளவை கூட்டிக்கோங்க. இது வந்து தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். கடலெண்ணெயாக ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் வேணாம். பட்டரும் சில பேர் போடுவாங்க, எண்ணெயே போதும். தாளிப்புக்கு தேவையானதை போட்டுடலாம். இது நான் வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோவாக எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு அது சம்டைம்ஸ் அந்த குக்கிங் ப்ராசஸ் அதில் தெரியாது. இப்போது இதில் நான் அந்த சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே அதில் அப்படியே எல்லாமே கண்டினியூஸாக அப்படியே சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே சைடில் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். சுண்டல் வெந்துக்கிறது தெரியுது பாருங்கள். மஞ்சள் பொடி, அப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி. மல்லிப்பொடி கூட 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். தென் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் ஆனில் தான் இருக்குது. சைடில் நான் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன்ல, இதை நம்ம இந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா தயிர். தயிர் வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். இந்த 10 ரூபா கப் அளவில் 1 கப்பு சேர்த்தா போதும். ஹட்சன் தயிர் மாதிரி சேருங்க, அப்போ தான் அது வந்து கெட்டியாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். 3 விசில்ஸ் வச்சுருக்கேன். 3 விசில்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே அது இப்படி தான் இருக்குது. அதோட லுக் பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அன்றைக்கி பூரி செஞ்சுருந்தோம், பூரிக்கு தான் இந்த சன்னா மசாலா. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.